இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைதன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தோசை சாப்பிட்றதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படும் என்பதை பத்தி தான். தோசை சாப்பிட்றதுனால தீமைகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆமா, அது எதனால அப்படின்றது தான் நம்ம விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தோசை சாப்பிடுவது பிரபலமானது மற்றும் ஊட்டச்சத்து நன்மைகளும் அதுல இருக்கு. பல தீமைகளையும் அது கொண்டுள்ளது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, அசுத்தமான மாவுல நம்ம தோசை சுட்டு சாப்பிடும் பொழுது அது ஃபுட் பாய்சனா ஆகும். ஏன்னா புளித்த மாவு நம்ம சாப்பிடும் பொழுது அது கண்டிப்பா நம்மளுக்கு ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும். பெரும்பாலும் தோசையுடன் நம்ம பரிமாறும் சட்னி மற்றும் சாம்பார் அதிக சோடியம் அளவு இருக்கு. இது உயர் ரத்த அழுத்தம், பிளட் பிரஷரை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி மாவை அதிகமாக புளிக்க வைப்பது புளிப்பு சுவை மற்றும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி தோசையை தயாரித்து சாப்பிடுவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். 5 நாட்கள்ல 5 கிலோ எடையை குறைக்கும் முறையை பின்பற்றினால் தோசை சாப்பிடும் போது கவனமாக இருக்கணும். ஏன்னா இது பொதுவாக விரைவான எடை இழப்புக்கு பரிந்துரைக்கப்படுவதே கிடையாது மற்றும் ஆரோக்கியத்திற்கும் சாதகமாக இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் போடுவோம், நெய் போடுவோம் தோசையில. அதனால அது உடல் பருமனை தான் அதிகரிக்குமே தவிர உடல் எடை குறைப்பவங்க கண்டிப்பா தோசை சாப்பிடுவது அவங்களுக்கு ஏற்றது கிடையாது. தோசை சாப்பிட்றதுனால ஏற்படும் தீமைகளை தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். தோசை சாப்பிட்றதுனால ஏற்படும் தீமைகளை மாவு சில சமயங்கள்ல அதிகமா புளிக்க வைத்து புளிப்பை உண்டாக்கி செரிமான பிரச்சனைகளை அது உண்டாக்குது. ஏன்னா தோசை கொஞ்சமா புளிப்பா இருந்தாதான் அது நல்லா சுவையா இருக்கும்ன்றதுக்காக புளிக்க வச்சிடறாங்க. அந்த புளிப்பு நம்ம செரிமானத்திற்கு பாதகத்தை கொடுக்குது, பிரச்சனைகளை உண்டாக்கும். இது எடை அதிகரிப்பு மற்றும் இரத்த சர்க்கரையை அதிகரிக்க வழிவகுக்கும். நம்ம அதிகமா தோசை சாப்பிட்றதுனால கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமா நம்ம உட்கொள்றோம். அது உடல் எடையை அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி சுகரையும் அது அதிகப்படுத்தும். கூடுதலாக பாரம்பரிய தோசை தயாரிக்கிறதுனால பெரும்பாலும் எண்ணெய் பயன்படுத்துவோம். இது கலோரி எண்ணிக்கையை அதிகரிக்குது மற்றும் கொலஸ்ட்ரால் அளவையும் அதிகரிக்குது. தோசையுடன் பரிமாறப்படும் சட்னிகள் மற்றும் சாம்பார் சுவையாக இருக்கும். ஆனால் அவை பெரும்பாலும் அதிக சோடியம் கொண்டு இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தையும் அது அதிகரிக்குது. எனவே தோசையின் இந்த பக்க விளைவுகளை நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டியது அவசியம். தோசைகள்ல 0 கேலரி உணவு விருப்பங்களை தேடுவதும் அவசியம். எனவே தோசை சுவையாகவும் சத்தானதாகவும் இருந்தாலும் தோசை சாப்பிடுவதனால பல பக்க விளைவுகள் ஏற்படுது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இட்லியை விட தோசை தான் ரொம்ப பிடிக்கும். மொறுமொறுன்னு சுட்டு சாப்பிட்றது ரொம்ப சுவையா இருக்கும். சுவையா இருந்தாலும் அதனால சில தீமைகள் நம்மளுக்கு ஏற்படுது. மாவு அதிகமாக புளிக்கும் போது அது மிகவும் புளிப்பாக மாறும் மற்றும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. நொதித்தல் என்பது ஒரு நுட்பமான செயல்முறை தான். இதை நம்ம நெருக்கமாக கண்காணிக்கணும். ஏன்னா மாவை அதிக நேரம் புளிக்க வச்சோம்னா அது புளிப்பு சுவையை உருவாக்கும். இந்த அதிகப்படியான நொதித்தல் தோசையை ஜீரணிக்க சவாலாக ஆகுது. ஜீரணம் ரொம்ப கடினமா மாறுது. இது வீக்கம், வாயு மற்றும் வயிற்று அசௌகரியம் போன்ற அறிகுறிகளை வழிவகுக்குது. அதே மாதிரி அதிகப்படியான நுகர்வு, அதிக எண்ணிக்கையான தோசைகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால தேவைக்கு அதிகமான கலோரிகளை நம்ம சாப்பிட்றோம், நம்ம எடுத்துக்கிறோம். இது எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். அதிகப்படியான தோசைகளை சாப்பிட்றதுனால குறிப்பாக புரோட்டீன்ஸ் நிறைந்த உணவு மற்றும் காய்கறிகளுடன் சமநிலைப்படுத்தாமல் அதிக கார்போஹைட்ரேட் உட்கொள்ளல அது ஏற்படுத்துது. ஏன்னா காய்கறிகள்ல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு, அதை நம்ம நிறைய சாப்பிடலாம். ஆனா நம்ம சாப்பிட்றது தோசை அதிகமா சாப்பிட்றதுனால நிறைய கார்போஹைட்ரேட் மட்டும்தான் உள்ள போகுது. அது செரிமானத்தை சீர்குலைக்கும். இதை எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தோசை தயாரிக்கும் போது அதிக எண்ணெய் உபயோகிப்பது அதன் கேலோரியை அதிகப்படுத்துது. அது நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியமே கிடையாது. சமையலின் போது பயன்படுத்தப்படும் எண்ணெயின் அளவு காரணமாக கூட பாரம்பரிய தோசைகளை கலோரிகள் அதிகமா இருக்கு. அதிகப்படியான எண்ணெய் கலோரி எண்ணிக்கையை அதிகரிக்குது மற்றும் கொழுப்பு அளவையும் அதிகரிக்குது மற்றும் எடையையும் அது அதிகரிக்குது. தோசை ஆரோக்கியமாக இருக்க நான்ஸ்டிக் பேன் அல்லது குறைந்தபட்ச எண்ணெயை பயன்படுத்துவது நல்லது. அதே மாதிரி தோசையுடன் நம்ம பரிமாறப்படும் சட்னி மற்றும் சாம்பார் பெரும்பாலும் சோடியம் அளவு அதிகமாக இருக்கு. இந்த சோடியத்தை நம்ம அதிகமா சாப்பிட்றதுனால ரத்த அழுத்தத்தை அது அதிகரிச்சு மற்றும் இதய அபாயத்தையும் அது ஏற்படுத்துது. இது இருதய நோய்களுக்கு வழிவகுக்கும். இந்த உபகரணங்களில் சோடியம் உள்ளடக்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் முடிந்தால் குறைந்த சோடியம் உள்ள உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது முக்கியம். அதே மாதிரி மாசுபடுவதற்கான ஆபத்து. மாவு சரியா சேமிக்கப்பட விட்டாலோ அல்லது கையாளப்பட விட்டாலோ மாசுபடலாம். இது வயிற்று தொற்று மற்றும் ஃபுட் பாய்சனுக்கு வழிவகுக்கும். தோசை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மாவு மாசுபடுவதை தடுக்க சரியான முறையிலேயே நம்ம
சேமிக்கணும். அறை வெப்பநிலையில மாவை அதிக நேரம் வைத்திருந்தால் அது பாக்டீரியாக்களை இனம்பெருக்க செய்யும் இடமாக மாறிடும். மாவு எப்போதுமே குளிர்சாதன பெட்டியில சேமித்து தோசைகளின் பக்க விளைவுகளை நம்ம தவிர்த்து பாதுகாப்பான நேரத்திற்குள் பயன்படுத்தணும். அதாவது மாவு நீங்க அரைச்சிங்கன்னா 3 நாளுக்குள்ள காலி பண்ணிடணும். காலி பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க ஒரு முறையும் அரைச்சி யூஸ் பண்ணுங்க. போதுமான புரதம் மற்றும் நார்ச்சத்து இல்லாத கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு மோசமான ஊட்டச்சத்து மற்றும் தொடர்புடைய உடல்நல பிரச்சனைகள் விளைவிக்கும். நன்கு உருண்டையான உணவு உறுதி செய்ய பருப்பு மற்றும் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் போன்ற புரோட்டீன்ஸ் நிறைந்த உணவுகளோட தோசையை இணைந்து நம்ம சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் மாவு மட்டும் யூஸ் பண்ணாம அதுல நிறைய சத்துள்ள விஷயங்களை சேர்த்து அரைச்சி தோசை சுட்டு சாப்பிட்டா அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தோசை சாப்பிட்றதுனால இவ்வளோ தீமைகள் உண்டாகுது என்பதை மனசுல வச்சு அது தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.